வணக்கம் மக்களே. இந்த வீடியோல இன்னைக்கு நடந்த மார்க்கெட் சரிவை பற்றியும், சில பங்குகள் கிட்ட இருந்து வந்த முக்கிய அப்டேட்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்கு நடுவிலான யுத்தத்துல ஒரு பெரும் மாற்றம் வந்திருக்கு. அத பற்றி பேசுவோம். இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் சூழ்நிலையில டக்கரான ஒரு 3 செக்டார்ஸ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து ரிலையன்ஸ் பற்றியான ஒரு சின்ன அப்டேட் அண்ட் டிசிஎஸ் பற்றியான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட். அடுத்தது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட இப்ப இருக்கக்கூடிய நிலைமை, என்எல்சி கிட்ட இருந்து வந்த ஒரு க்ரூஷியலான ஒரு அப்டேட். இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் அப்டேட்லேருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட் டவுன் ஆகி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் பெரிய அளவுக்கான சரிவெல்லாம் இன்னைக்கு ஏற்படலை. நிஃப்டி 50 ஒரு 1% வரைக்கான சரிவை கொடுத்துருக்கு. ஸோ எங்கே ஆரம்பிச்சதோ அங்கேயே பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கு. பேங்க் நிஃப்டிலையும் இன்னைக்கு டேல பெருசாலாம் சரிவில்லை. இந்த வீக்கெண்டில் பலரும் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல ஏற்பட்ட டவுன்ஃபாலை நினச்சி பெரிய அளவுக்கு பயந்தாங்க. பட் அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நம்ம மார்க்கெட்டில் ஏற்படலை. அண்டு யுஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்ததுங்கிறத பற்றியும் நம்ம பேசணும். ஸோ கம்ப்ளீட்டாக அங்கே நடந்த டவுன்ஃபாலுக்கு காரணம் ரிலேட்டடான பங்குகள் அப்படின்ட்டு பேசணும். அதனால் பெரும் தாக்கம் இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம். அதுதான் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு டேயில் யுஎஸ் மார்க்கெட் கரண்ட்டாக அதுவும் நாஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒரு 2.25% வரைக்கான ஏற்றத்தை நாஸ்டாக் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏற்றத்துக்கான காரணமும் பார்த்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டடான கம்பெனிஸ், குறிப்பாக அந்த சிப் கம்பெனிஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லலாம். இந்த நிறுவனங்கள் இன்னைக்கு இடையில ஒரு ஏற்றத்தை கொடுத்து நாஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்தியிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போதைக்கு மார்க்கெட்டை ஏஐ தான் வந்து ட்ரை பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு. உலக சந்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் அந்த மாதிரியான எந்த விஷயமும் இல்லை. பட் என்னைக்கு ஏஐலேருந்து ஷிஃப்ட் ஆகுறாங்களோ, ஏஐ என்னைக்கு மண்ணை கவ்வுதோ அப்போ நம்ம மார்க்கெட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பெரிய அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இருந்தாலும் சந்தை அந்த டைமில் ஒரு பாதிப்பை சந்திக்கும். பாதிப்பை சந்தித்து திரும்பவும் நல்ல ஒரு வேகத்தில் மீண்டு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இதை பற்றி இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து இன்னைக்கு டெய்லி எஃப்ஐஎஸ் விற்பனையாளராக இருக்காங்க. கிட்டத்தட்ட 5555 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 5000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் செல்லராக தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த மாற்றத்தையும் கொடுக்க போகிறதில்ல. அடுத்தது யுஎஸ் அண்டு இஸ்ரேல் ஈரான் இந்த பேச்சுவார்த்தை இப்போ என்ன நடந்திருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்தோம். ஸோ அங்கே நடந்த தாக்குதலை பற்றி பார்த்தோம். 2 நாடுகளும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க மிசைல்ஸ் மூலியமா. ஸோ இப்போ சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஹால்ட் பண்ணுறோம், இப்போதைக்கு அட்டாக் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஆல்ட்டு தான். ஸோ மேபி நீங்கள் திரும்பவும் லெபனானை தாக்குனீங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் உங்கள் மேலே நடத்தப்படும் அப்படின்ட்டு ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து யுத்தத்தை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் சும்மா வந்து ஃபிலிம் போட்டுட்ருக்கான். ஸோ அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கு. மேபி லெபனானை திருப்பி தாக்குனா ஈரான் தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சீஸ் ஃபயர்னா கம்ப்ளீட்டாக எல்லாரு மேலேயும் சீஸ் ஃபயர் இருக்கணும், எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது. ஆனால் சீஸ் ஃபயர் போட்டு ஈரான் கையை கட்டி போட்டு ஸோ ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாடுகளாக பார்த்து அடிக்கிறது எந்த விதத்துலையும் நியாயமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ ஈரான் லேட்டாக புரிஞ்சிருக்காங்க. புரிஞ்ச ஒரு தாக்குதலையும் பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. ஸோ எப்போ முடியும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த போரை நிறுத்தினதுனால க்ரூட் ஆயிலோட விலை திரும்ப சரிஞ்சு அடைஞ்சிருக்கு. பட் இப்போ நிறுத்தியிருக்காங்க. மேபி மிட் நைட்டில் ஏதாச்சும் திரும்ப ஒரு தாக்குதலை நடத்துவாங்களான்னு தெரியல. ஸோ மார்க்கெட் மேலே கத்தி தொங்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 3 செக்டார் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது என்னோட ஒரு இது இல்லை. ஸோ என்னோட ஒரு வியூ இல்லை. கொட்டாக்கோட செக்யூரிட்டிஸ், கொட்டாக் ஏஎம்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட்டு. ஸோ 3 செக்டார் சொல்லியிருக்காங்க. அதில் பேங்கிங்கை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுதான் முதன்மையான செக்டாராக வந்து இருக்குது. ஸோ பேங்கிங் நல்லா அட்ராக்டிவாக இருக்குன்ட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இன்றைக்கி கூட நான் HDFC பேங்க்கில் அக்யூமுலேட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்தராக எனக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா பண்ணுவேங்கிறத பற்றி இவங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இவங்களும் லார்ஜ் கேப் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஹெல்த் கேர் அண்டு இண்டஸ்ட்ரியல் இந்த 2 செக்டரும் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு பெட் அப்படின்ட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஹெல்த் கேர் ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல பீக்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பீக்கில் இருக்கக்கூடிய செக்டார் எப்போவுமே என்னோட செக்டாராக இருக்காது. அதே நேரத்தில் ஐடி செக்டாரை பார்த்திங்கன்னா இவங்க அந்தளவுக்கு சொல்லலை. ஐடி செக்டாரில் இன்னும் வந்து ரிஸ்க் இருக்குது. ஸோ ஐடி செக்டார் வந்து ஒரு மாட்ரேட் தான், ஸோ கொஞ்சம் தான் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டாரில் நான் பாசிட்டிவாக இருக்கேன். பட் மார்க்கெட் அதை போட்டு
அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் விரைவில் நடக்கலாம். ஒரு 2 வருடத்துல நடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் தொடர்ந்து இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியால இருக்கேன். பட் என்ன வேணா நடக்கலாம் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். பட் நான் இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. என்னென்னங்கிறத திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதே வீடியோல. அதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல சரிவ சந்திச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கான இறக்கத்த இன்னைக்கு டேல ஃபேஸ் பண்ணியிருந்தது. ஸோ இதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, 9வது நாளா ரிலையன்ஸ் பங்கு பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கியிருக்கு. 1,29,000 கோடி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா, எரேஸ் ஆயிருக்கு. இது ரிலையன்ஸ் பற்றியான ஒரு அப்டேட். பட் ரிலையன்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு நிறுவனமா தான் என் கண்ணுக்கு படுது. ஸோ இவங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. ஸோ ஃபியூச்சர் பிளான் ஒரு பக்கம் இருக்கட்டும். கரண்ட் பிசினஸ் பார்க்கும்போது இவங்க ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவா தெரியுது. இன்னைக்கு கூட ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. என்னன்னா, ஸோ ரிலையன்ஸ் ஓகே எல்லாம் சொல்றீங்க. ஆனா ஏன் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் மட்டும் இல்ல. இன்னும் பல குவாலிட்டியான பங்குகள் பார்த்தீங்கன்னா ஏறாம தான் இருக்கு. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனம் ஒரு டம்மி நிறுவனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ மார்க்கெட் இப்ப அத பார்க்கல. இதுதான் வந்து ஒரு உண்மை. ஸோ இந்த மாரி பல நேரத்தில நான் இத பார்த்துருக்கேன். ஸோ மார்க்கெட்ல சில செக்டார், சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பெர்ஃபார்மே பண்ணாது. ஆனா திடீர்னுட்டு மார்க்கெட்டோட பார்வை அந்த பங்குகள் மீது திரும்பும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த பங்குகள் நம்மளால பிடிக்கவே முடியாது. சரசரன்னு மேல ஏறும். அதுக்கு உதாரணம் ஹீரோ மோட்டார் கார்ப் எடுத்துக்கலாம். அது ஒரு லார்ஜ் கேப். அதே மாரி எய்ச்சர் மோட்டார் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு லார்ஜ் கேப். அதெல்லாம் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணாம இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் என்னைக்கு மார்க்கெட் பார்வை பட்டுதோ, என்னைக்கு குரு திசை நடந்ததோ, அன்னைக்கு அந்த பங்குகள் நல்லா ஓஹோன்னு உச்சத்துக்கு போச்சு. ஸோ அதெல்லாம் என்னைக்கு நடக்கும்னு தெரியாது. நம்மளோட கடமை என்ன? அட்ராக்டிவான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, அந்த இடத்துல நம்மளோட எஃபோர்ட்ட போடணும். இதுதான் வந்து நம்மளுடைய கடமை, நம்மளுடைய வேலை. ஸோ அத பண்ணுனா ஆட்டோமேட்டிக்கா அதற்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி மில்லியன் யூரோ டீல் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டி மில்லியன் டாலர் அப்படின்ட்டே சொல்லி, மல்டி மில்லியன் யூரோ அப்படின்ட்டு கோர்வையா சொல்ல முடியல. இப்போ கனடா லைஃப் அப்படிங்கிற ஒரு கனடா லைஃப் அண்ட் பென்ஷன் அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்க்கு ஒரு டீல வந்து குடுத்துருக்காங்க. ஒரு கான்ட்ராக்ட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது டிசிஎஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸ். ஸோ இந்த டீலும் பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டெர்ம் டீல் தான். ஸோ அவங்களுடைய சிஸ்டத்த மாடர்னைஸ் பண்றதுக்கு டிசிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இந்த டீல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப ஏஐ வந்துட்டுருக்கு. ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுரும். ஏஐ தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. எல்லாம் ஏஐ ஏஜென்ட் பார்த்துக்குவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்ப பெரிய அளவுக்கு பரவிட்டு இருக்கு. இதனால தான் ஐடி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும் சரிவ சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா, ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில மாறாதுங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த கனடா லைஃபோட ஒரு பெரிய ஒரு டீல வந்து டிசிஎஸ் வின் பண்ணது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தா வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா நோமுரான்னு நினைக்கிறேன். ஸோ நோமுரா ஒரு மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில பார்ட்டிசிபேட் பண்ண டிசிஎஸ் அண்ட் விப்ரோ தலைமைகளும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ ஏஐ ஏஜென்ட்டே எல்லாத்தையும் பண்ணிரும் அப்படின்ட்டு இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் அப்படியெல்லாம் நடக்காது. ஸோ அதுக்கு கண்டிப்பா சப்போர்ட் வேணும். ஸோ அதத்தான் நாங்க வந்து பண்ண போறோம் அப்படின்ட்டு டிசிஎஸோட தலைமை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மதான். என்ன அதுவே எல்லாம் பார்த்துக்குமா? அப்படியே பார்த்துக்கிட்டாலும் ஸோ இந்த ஐடி கம்பெனிஸை விட அவங்க கம்மியாக பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா ஏஐ கம்பெனிஸ் எப்படி வந்து பெரிய லாபத்தை சந்திப்பாங்க? ஏன்னா அவங்க டேட்டா சென்டருக்காக பெரிய அளவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கணிசமாக ஒரு முதலீடை வந்து அங்கே போட்டிருக்காங்க. ஸோ அந்த முதலீடும் பார்த்தீங்கன்னா கையில் இருந்தாலும் போடலை, எல்லாமே கடன் தான். ஸோ நல்லா பல இன்வெஸ்டர் வந்து அந்த இடத்துல முதலீடு பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி கடனும் வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. என்னைக்கு ஃபண்டிங் வந்து நிற்குதோ அன்னைக்கு இந்த ஏஐ ரிலேட்டடான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு ஆட்டம் காணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்போ வரைக்கும் போட்ட பணத்துக்கு ஏதாச்சும் எடுத்திருக்காங்களான்னு கேட்டா, ஒண்ணும் எடுக்கல. ஸோ போட்ட பணம் மலையளவுக்கு இருக்கு. இவங்க எடுத்தது மடு அளவுக்கு தான் இருக்கு. ஸோ அத பற்றியான டீட்டெயில்ஸும் நான் பார்த்தேன். ஆனா உங்க கூட ஷேர் பண்ணல. ஸோ இந்த மாரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல. ஸோ வெறும் இந்த கம்பெனிஸ்க்கு ஏஐ வரதன் மூலியமா ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆக போறது எம்ப்ளாயீஸ் தான். அதுல டவுட்டே நமக்கு வேண்டாம். ஸோ டெஃபினட்டா காஸ்ட் கட்டிங் நடக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆயிருங்கிறது என்னுடைய ஒரு அனுமானமா இருக்கு. ஸோ இந்த அனுமானம் ஜெயிக்குதா என்னங்கிறத நம்ம லாங் டெர்ம் தான் பார்க்கணும். ஸோ ஒரு பங்க ஒரு சரிவுல வாங்கும்போது பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல பயங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தாண்டி தான் நம்ம ஒரு பங்க ஒரு நல்ல ஒரு லோல வாங்கவே முடியும். ஸோ அந்த நேரத்துல உங்களுடைய கன்விக்ஷன் எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய அனாலிசிஸ்ல தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறத அனாலிசிஸ் பண்ண நீங்க டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அடுத்தது ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா,
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, லோவர் சர்க்யூட் அடிச்சிட்டு இருக்கு. 3வது நாளா வந்து அடிச்சு ஹேட்ரிக் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ, செபியோட ஆக்ஷன் தான் இதுக்கு மெயின் ரீசன். ஸோ, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்லாம் அவ்வளோதான். ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ, இந்த மாரி என்னைக்கு சிக்கினானுங்களோ, அன்னைக்கே வந்து நம்ம இந்த மாரியான பங்குகள்ல அலர்ட் ஆயிருந்தோம்னா, கண்டிப்பா வந்து தப்பிச்சிருக்கலாம். மேபி இதுலலாம் மாட்டியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ, ஒண்ணும் அறியாத ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் இந்த மாரியான இடத்துல டெஃபினட்டா வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ, இது ஒரு பாடம். நீங்க வந்து நம்ம ஏமாந்துட்டோமே! ஸோ, நம்ம மார்க்கெட்டுக்கு இதாக மாட்டோமா? ஸோ, நம்மனால நீண்ட காலத்துக்கு பெரிய லாபத்த மார்க்கெட்ல பண்ண முடியாதா? இதே மாரி தான் நஷ்டம் வருமா? அப்டின்ட்டுலாம் மனச போட்டு குழப்பிக்காம, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நம்ம என்ன தவறு பண்ணுனோம்? அப்டிங்கிறத நம்ம உட்காந்து டீட்டெயில்டா உங்க தவற நீங்களே ஒத்துக்கிட்டு, யார்கிட்டயும் காட்ட வேண்டாம். வெளிய யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஸோ, நீங்களே உட்காந்து என்னென்ன நான் தப்பு பண்ணேன்ட்டு உட்காந்து எழுதினீங்கன்னா, உங்களுக்கான ஒரு விடை பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். நான் தப்பு பண்ணி தான் நானும் கத்துருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ணி தான் கத்துருப்பாங்க. ஸோ, நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, தப்ப ஒத்துக்கும்போது நம்ம அந்த இடத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு மூவ் ஆவோம் அப்படிங்கிறது என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ, தப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம அக்னாலெட்ஜ் பண்ணணும். ஸோ, அக்னாலெட்ஜ் பண்ணலைன்னா நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல வளர்ச்சிய வந்து அடைய முடியாது அப்படிங்கிறது என்னோட ஒரு இது. ஸோ, நான் மேபி அத மறைச்சேன்னா, அது எப்படியும் எனக்குள்ளேயே தான் வந்து இருக்கும். ஸோ, அது ஏதோ ஒரு வகையில என்ன போட்டு பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ, நான் வந்து இந்த வீடியோஸ்ல தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு இல்ல. எனக்கு தெரிஞ்ச பல பேர்கிட்டயும் இந்த மாரி வாங்கி எனக்கு நஷ்டம் ஆயிருச்சு அப்படின்ட்டு ஓப்பனா பலர்கிட்டயும் சொல்லியிருக்கேன். ஸோ, அவங்களுக்கு அத பார்த்து பயம் தான் வருதே தவிர, அடுத்து நீ இந்த மாரி தப்பு பண்ணியிருக்க, அடுத்து எப்படி போலாங்கிற எந்த விதமான ஒரு சஜஷனும் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஆனா, ஸோ ஷேர் பண்றது மூலியமா என்னோட மென்டல் ஹெல்த் பார்க்கும்போது ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. ஸோ டெஃபினட்டா இந்த மாரி ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டுனா, மனம் உடையாம அத ஒரு பாடமா எடுத்து, அடுத்தடுத்து நம்ம முன்னேறதுக்கான வழிய பார்க்கணுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது என்எல்சி இந்தியா கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ ஓஎஃப்எஸ் பண்ண போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ 10% டிஸ்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, பங்குகள கவர்மெண்ட் வந்து ஆஃப்லோட் பண்ண போறதா நமக்கு செய்தி கிடைச்சிருக்கு. 10% டிஸ்கவுண்ட். நார்மலா ஒரு 5% தான் வந்து இந்த ஓஎஃப்எஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா இங்க 10% பார்த்தீங்கன்னா ஆஃபர் குடுக்குறாங்க. ஸோ என்ன காரணம்னு தெர்ல. பட் இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எல்லா பிஎஸ்யூ பங்குகளிலுமே ஆஃப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நம்ம இந்த இடத்துல பிஇ கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாம் காரணமா வச்சு நம்ம போய் முதலீடு பண்ணுனோம்னா, கண்டிப்பா இந்த இடத்துல மாற்றத்துக்கான சூழ்நிலை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாரி பங்குகள ரொம்ப வந்து சீப்பா நம்ம வாங்குனா மட்டும் தான் நமக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும். நம்ம கேப்பிட்டலுக்கு. அதர்வைஸ் நமக்கு எந்த சேஃப்டியும் வந்து கிடைக்காதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு அப்டேட் லாஸ்ட்டா என்னன்னா, ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து என்ட்ட லிக்விட் ஃபண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான் இனி திரும்ப லிக்விட் ஃபண்ட சேர்த்தணும் அப்படிங்கிறாங்க. பட் லிக்விட் ஃபண்ட சேர்த்துறதுக்கான நேரம் இதுவான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஏதாச்சும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில லிக்விட் ஃபண்ட்ல ஒரு சின்ன பகுதி எடுத்து முதலீடு பண்றதுல தப்பில்ல. ஆனா, அத்தன பணத்தையும் லிக்விட் ஃபண்ட்ல நம்ம ஆபத்து காலத்துக்கு லம்சம் பண்றதுக்காக வச்சுட்டு இருக்கக்கூடிய பணத்த மொத்தமா நம்ம முடிச்சுட்டோம்னா, அது நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு தப்பு. மேபி ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டெர்ம்ல இல்ல சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு பெரிய டவுன்ஃபால் இல்ல மார்க்கெட் கிராஷ் ஏற்பட்டுச்சுன்னா, கண்டிப்பா நம்மளால ஆப்பர்ச்சுனிட்டிய கேப்சர் பண்ண முடியாது. இந்த தவற வேற எந்த நண்பர்களும் வந்து பண்ணிறாதீங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அக்யூமுலேஷன் ஒரே வழி. ஸோ நமக்கு பெரிய ஒரு சான்ஸ் எந்தாச்சும் பங்குகள்ல வந்தா மட்டும் தான், ஸோ லிக்விட் ஃபண்ட பிரேக் பண்ண ட்ரை பண்ணணும். அதர்வைஸ் வந்து நம்ம சேலரியிலருந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய வகையிலருந்து முதலீடு பண்றதுக்கு திங்க் பண்ணணும். என்னங்க எனக்கு வரதே கொஞ்சம் பணம் தான். அத வச்சுட்டு நான் போய் ரிலையன்ஸ், ஐடிசி, டிசிஎஸ்ன்ட்டு வாங்குனேன்னா, ஸோ காசே பத்த மாட்டேங்குதே, தீருதே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ பேசாம லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போறது என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டர். ஸோ அப்படி போம்போது மேபி மார்க்கெட் கிராஷ் ஆகுது, ஒரு நல்ல சரிவு வருதுன்னா, என்ஏவி ட்ராப் ஆகும். அந்த டைம்ல நம்ம லம்சமும் பண்ண முடியும். ஸோ அது ஒரு சிறந்த வழியா என் கண்ணுக்கு வந்து படுது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர். கம்மியா நம்மளால பண்ண முடியல அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போறது பெட்டர். ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் டெஃபினட்டா வந்து வேணும். ஸோ நல்லா இன்னைக்கு நேத்துன்னு பண்ணல. 2 வருடத்துக்கு மேல இந்த லிக்விட் ஃபண்ட்ல பணத்த போட்டுட்டு இருக்கேன். ஸோ என்னைக்கோ இதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். நான் ப்ரிப்பேர் ஆகும்போது நம்ம நண்பர்களையும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். எத்தன பேர் ப்ரிப்பேர் ஆனாங்கன்னு தெரியல. பட் என்னால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அத நான் பண்ணுனேன். ஸோ டெஃபினட்டா எல்லாமே பசுமையா இருக்கும்போது, நம்ம அடுத்த ஆபத்து வருமோ அப்படிங்கிறத நோக்கி ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ ப்ரிப்பேர் ஆனா தான் நம்ம கண்டிப்பா சஸ்டெயின் ஆக முடியும். எல்லாத்துலயும் சரி, மார்க்கெட்லயும் சரி, ரியல் லைஃப்லயும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணுங்கிறத இதன் மூலியமா நான் சொல்லிக்கிறேன். பல விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் கேட்கும்போது ஏதோ ஒண்ணு வேண்டாது பேசுற மாரி இருந்தாலும் கூட, ஸோ இது கண்டிப்பா முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதெல்லாம் பெருசா யாரும் பேசுறதில்ல. அதனால இத நான் தொடர்ந்து வந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பங்குகள வாங்குறத விட, பங்குகளின் பெயர வந்து நம்ம கேட்கிறத விட, ஸோ அதுக்கான பிளான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் பண்ற அத்தன விஷயங்களையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்றதுக்கான ரீசன் அது ஒண்ணு தான். உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படணுங்கிறதுக்காக.
ஸோ தொடர்ந்து அதை ஏற்படுத்திட்டே இருப்பேங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை அப்படியே புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெஃபினட்டா பல இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க. எத்தனை நண்பர்கள் இங்க கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய சஜஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கும்போது இன்னும் புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அடுத்த வீடியோல நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம் நண்பர்களே. பாய்.